ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி 4th இயர் வெட்டிங் ஆனிவர்சரினால இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் பிரியாணி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ அந்த மட்டன் பிரியாணி எப்படி இந்த வீடியோவில் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நான் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சிக்கன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மட்டன் பிரியாணி பண்ணுறதுனால அது ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியாது. இந்த டைம் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஒரு ஃபுல் வீடியோவாக ஷூட் பண்ணி அது எப்படி நான் ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணுறேங்கிறத இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து பிரியாணி மசாலா வந்து நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணி மசாலா வந்து அரைக்கிறதுக்காக ஸோ சோம்பு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா குருமிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக 2 பிரியாணி இலை அண்ட் ஒரு ஸ்டார் அனீஸ் சொல்லுவாங்க, இது 2 ஸ்டார் அனீஸ் வந்து நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த கல்பாசி, அது கூட 2 பட்டை, அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 4 இல்லை ஒரு 7 சோம்பு இருக்கும், 7 சோம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய். அண்ட் இது கூட வந்து இது கூட நான் ஒன்று வைக்கல, இது கூட வந்து கசகசா வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். ஸோ அது வந்து இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அரைக்கும் போது என்னென்ன போடுறேங்கிறத அது காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 100 ml அளவுக்கு வந்து ஆயிலு, அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம். இது போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு 150 ml அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 10 ரூபா பாக்கெட் 120 உங்களுக்கு அது யூஸ் பண்ணாலே போதுமானது தான். அண்ட் இது வந்து ஒரு 3 தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 3 வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 5 பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிங்க அப்படின்னா பச்சை மிளகாய் என்ன கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காரம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் இருக்கனால பச்சை மிளகாய் ஒரு 5 தான் போட்டிருக்கேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg அளவுக்கு வந்து மட்டன் சேர்த்துருக்கேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிற ஐட்டம் இப்போ நான் காமிச்சது எல்லாமே. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து எப்படி பண்ணலாங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து மசாலா நான் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 4 ஏலக்காய், அப்புறம் இது கூட வந்து ஒரு 7 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அந்த 2 பட்டை, அப்புறம் வந்து கல்பாசி, ஸ்டார் அனீஸ் உண்டு, அப்புறம் 2 பிரியாணி லீவ்ஸ். இந்த கசகசா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது அப்படியே சேர்த்து பிரியாணி பவுடர் மசாலாக்கு வந்து மசாலா வந்து இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து வேறு எந்த மசாலா இல்லை. ஸோ இந்த மசாலா வந்து அரைச்சி அப்படியே சேர்த்துக்க போகிறோம். ஸோ அரைச்சிட்டு நான் அடுத்த ப்ரொசீஜர் போயிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு பிரியாணி பாட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பிரியாணி பாட்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நினைக்கிற அவுட்புட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து காமிச்ச மாதிரி ஒரு 100 ml அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ 100 ml ஆயில் சேர்த்துட்டு அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் வந்து நார்மலாக ஃப்ளேவருக்கு வந்து சேர்த்துக்குவீங்க. அதை அப்படியே சேர்த்து பொரிக்க விட்டுருங்க. ஸோ இதை அப்படியே லைட்டாக வந்து பொரிக்க விட்டுருங்க. ஸோ லைட்டாக வந்து அந்த ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூட வந்து கட் பண்ண ஆனியன் ஒரு 3 ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். அந்த இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த போய் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா அந்த ஒரு
ப்ரௌன் கலரில் வந்து வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த டைமில் தான் வந்து அடுத்த மசாலாவும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் ஸ்பெஷல் வந்து பிரியாணி பட் இந்த மாதிரி இருக்காது. அந்த மெத்தேடு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வேணால் என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவாக அதான் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பண்ண தான் வந்து அந்த ஒரு பக்குவம் கிடச்சத வழியே நான் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து நான் வந்து நல்லா பண்ணலாம் கிடையாது. ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நான் சொல்கிற அளவில் நீங்களும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவில். ஸோ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்றதா இருந்தால் 7 பேருக்கு நிறைய சாப்பிட்லாம். ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நானே அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எடுத்த உடனே நல்லா வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டன் ப்ரௌன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப கருகாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணும் வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து தக்காளி வந்து 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து 5 பூண்டு உள்ளது அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குவாங்க. ஸோ இப்படியும் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டும் தக்காளி ஒட்டுக்காமல் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் கேள்வி வரும், ஏன் இஞ்சி பூண்டு போடாமல் தக்காளி போட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஓரளவு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்துச்சு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டான காரத்தோட ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தில் நிறைய சேர்த்துக்கணும். 10 சின்ன வெங்காயம் போடணும். அதை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கணும். ஸோ இது நல்லா வந்து கழுவிடணும். இது நல்லா ஓரளவு பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ரெசிபியில் போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட மசாலா இல்லை, இப்போ போட்ட அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அது நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஊற்றலாம். பார்த்து வச்சிருந்த மசாலா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே ஃபுல்லாக சேர்த்துருவேன்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வந்து மசாலா வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ந்து கலந்து ஊற்றலாம். இப்போ இது கூட வந்து நான் 1 kg அளவுக்கு வந்து மட்டன் சேர்த்துக்க போகிறேன். ஸோ மட்டன் சேர்த்து நல்லா வந்து கட்டி விட்டுருங்க. 1 kg அளவுக்கு மட்டன் வந்து நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 1 kg அளவுக்கு மட்டன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது சேர்த்துட்டு இது கூட வந்து கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு ஒரு 1/2 கை அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து நான் கல்லுப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுடலாம். ஸோ மட்டனில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து சிக்கனாக இருந்தால் உங்களுக்கு அதில் வந்து தண்ணி நிறைய வெளியே வரும். பட் ஆனால் மட்டன் வந்து அந்தளவுக்கு வராது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து இதை வேக வச்சுட்டு அப்புறம் இது கூட வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்த உடனே அது கொஞ்சம் சாஃப்டாகி வரும் வேந்து. அப்போது ஒரு 35 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வேக விடணும். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வேக விட்டு போகிறேன் மட்டனை. கரெக்டாக 10 மினிட்ஸ் வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் கீழே ஏதாவது கறி இருக்கான்னு அப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கள்ல. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து பொன்னிக்கூரில் வந்து வாங்கிக்கேன் பிரியாணிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பொடியாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பொடியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு உடஞ்செல்லாம் பொடியாக இருக்குது தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரிசி நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சில பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அரிசி பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து ஆறுனதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிரியாணி ஆற டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதேவே நீங்கள் இன்னும் சூட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் வந்து நான் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ இந்த 3 கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 5.25 டம்ளர் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து இப்போ சிக்கனாக இருந்தால் அது ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன் தண்ணி இருக்கும். அதனால் ஒரு 4.25 டம்ளர் போட்டால் போதும். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு 1/2 டம்ளரோ இல்லை ஒரு 3/4 டம்ளர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரி நான் 3 கப் மட்டும் சேர்த்து
ஊற வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 30 to 20 மினிட்ஸில் ஊறினா போதும். அதனால தான் அந்த மட்டன் வேகிற டைமில் நான் ஊற வைக்கிறேன். ஸோ இப்போ நான் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஆயில் பிரிஞ்சு அப்படியே இருக்குது. இது என்னென்னா லைட்டாக நான் வந்து அப்படியே ஒரு கிளறி விட்டுறேன். ஏன்னா கீழே வந்து மசாலா எதுவும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே ஒரு கிளறு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் நல்லா ஓரளவுக்கு ரொம்பலாம் வந்துருக்கும், லைட்டாக வெந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கிளறி விட்டுட்டு ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டைமில் தான் வந்து புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா அது மாதிரி கருகி அதை இப்போ தான் வந்து ஃப்ளேவரே இறங்கும், இந்த டைமில் தான் ஃப்ளேவர் இறங்கும். ஸோ இது கூட வந்து நான் ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒரு கை அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அந்த இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே உள்ளுக்குள்ள மசாலா கூட அப்படியே இறக்குன மாதிரி ஒரு மிக்ஸ். இந்த டைமில் போடும்போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும், அந்த மட்டன் கூட வந்து இந்த புதினாவோட ஸ்மெல்லெல்லாம் இறங்கும்போது நல்லாயிருக்கும். இந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 150 ml அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸு. இது கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். தண்ணி மட்டன் வேகிறதுக்காக தண்ணி வேணால் நீங்கள் தயிர் சேர்த்துக்க போகிறீங்க. ஸோ தயிர் சேர்த்து அதில் இருக்கிறதே போதும். ஸோ இது நல்லா வெந்து இப்போ என்னென்னா இப்போ நம்ம தயிர் சேர்த்துருக்கோமா, இதுக்கப்புறம் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில், லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் கொதிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் சீக்கிரமாக வேக ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஸோ வந்து கறி வந்து சீக்கிரம் வேகாது, கீழே அடி பிடிச்சி கறிக்கு மசாலா தான். ஸோ வந்து இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இதை நீங்கள் குக்கரில் போட்டு நீங்கள் அதில் ஒரு 4 விசில் விட்டு இதில் போட்டால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அப்படி சேர்த்துக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் அந்த மட்டனோட அந்த டேஸ்ட்டில் அந்த தண்ணியில் போயிடும். சில பேர் தண்ணி சேர்ப்பாங்க, அப்படி சேர்த்தாலுமே எனக்கு அந்த மட்டன் சக்கையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நான் அப்படி சேர்த்துக்க மாட்டேன். ஸோ அப்படி உங்களுக்கு இதில் ரொம்ப நேரம் பண்ண வேணும்னா மட்டனை மட்டும் நீங்கள் 2-3 விசில் விட்டு இதில் சேர்த்துக்குவாங்க. இப்போ சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் விட்டுக்கலாம். மிக்ஸு விட்டு மூடி போட்டு நான் சொன்ன மாதிரி 35 மினிட்ஸ் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கீழே கிளறி விடுங்க. 35 மினிட்ஸ்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து கீழே அனுப்பிடுங்க. இது வந்து நான் சொல்கிறது, இந்த டிப்ஸ் வந்து புதுசாக குக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி தெரியும். மூடியை போட்டு லோ ஃப்ளேம், மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருவோம். இது வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நான் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மட்டன் வேக வச்சு ஒரு 30 மினிட்ஸ் கரெக்டாக ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ் கொஞ்சம் நான் வந்து கிளறி விட்டனால கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா எங்கேயுமே அடி பிடிச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மசாலா அடி பிடிக்கல. கீழே வந்து மசாலா அடி பிடிக்காமல் மட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு 70% குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சது மசாலா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணால் போதும், ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா சேர்த்திக்க போகிறேன். சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு கிளறி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிரேவி இது நீங்கள் தான் அப்படியே எடுத்து கூட சுக்கா மாதிரி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. இது கல்யாண விருந்துலேருந்து இந்த கிரேவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி இந்த டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு பிரியாணியெல்லாம் அரிசி போடாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கிரேவி, அரிசி போட்டிங்கன்னா பிரியாணி ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 5 டம்ளர் 5.25 டம்ளர் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு அப்படியே கீழே நம்ம இப்படி தேய்க்கக்கூடாது, அப்படி ஜென்ரலாக கீழே இப்படி தேய்ச்சிங்கன்னா அங்கங்கே ஓரத்தில் இருக்க மசாலாலாம் நம்ம போய் சேர்ந்துக்கும். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரணும். கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துட்டு அது கூட ரைஸை போட்டுருவோம். இதுதான் இப்போ கான்செப்ட்டு. ஸோ லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா உள்ள காட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தண்ணி ஊற்றி அதை வந்து ஓரளவுக்கு கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நான் எடுத்து வச்சுருந்த இந்த லெமன் சாரை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கணிக்க முடியாது, அதனால் தேவையான அளவு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஓரளவுக்கு புளிப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக அர்த்தம், ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது நல்லா பாயில் ஆகும்போது நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து அப்படியே ஜென்ரலாக
சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து ஒரு 90% எல்லாம் குக் ஆகணும், ஒரு 80% குக் ஆகிட்டு மேலே உங்களுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். ஸோ அது எந்த மாதிரி வருதுங்கிறது வீடியோ நம்ம காட்டுறேன். ஸோ ரைஸ்லாம் நான் போட்டுட்டேன். ஸோ அதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கீழே ஆப்பில் தள்ளி மிக்ஸ் பண்ணிடுங்க. உடையாத மாதிரி ரைஸ் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 80% to 90% பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக தண்ணி எவ்வளோ ட்ரை ஆன மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக ஏதாவது இந்த தோசை கல் வச்சுக்கோங்களே, அதை வச்சு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி அதுக்கு மேலே வச்சிடணும். 10 மினிட்ஸ் ஹீட்னா அதுக்கு மேலே வச்சு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அது வந்து நல்லா ஒரு 90% குக் ஆன வேண்டிக்கு நான் வந்து தோசை தவாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு மேலே வச்சிடுறேன். இதுக்கு மேலே 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணியெலாம் வற்றிட்டு உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா தம் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா மேலே வந்து கம் போடும்போது பார்த்திங்கன்னா மேலே ஏதாவது ஒரு வாழை இலையோ இல்லை ஒரு பவுலில் வந்து சார்கோல் வந்து சூடு பண்ணி அது ரெண்டில் ஏதோ ஒரு மெத்தடில் பண்ணுவேன். சார்கோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து விறகடுப்பில் பண்ணுற ஒரு ஸ்மோக்கி ஃபீல் கிடைக்கும். அதுக்காக நான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து உதிரியாக இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதோட தம் வந்து உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். ஸோ பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், உடையாமல் நல்லா உதிரியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்திருக்கு. எந்த ரைஸையும் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா குலையாமல் வந்திருக்குது. நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரியாணி வந்து கரெக்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்கும். மட்டனெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன அளவு தண்ணி அளவு கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்டியாக இந்த பிரியாணி கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 2:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ண வேலையை பார்க்கணும். என்ன பிலா எப்படி இருக்குது பிரியாணி? கடையில் கூட இந்த அளவுக்கு கிடைக்காது. நிஜமாவா? என்ட்ரியா எப்படி இருக்குது பிரியாணி? செம்மையாக இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி அவுட்புட் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.